ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எல்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நல்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புல்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே புல்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி நம்ம ராசி காரகத்துவங்கள் பார்த்துட்டோம். கிரக காரகத்துவங்கள் பார்க்க ஆரம்பித்து சூரியனுடைய காரகத்துவம் பார்த்துருக்கோம். இதுல நான் நோட்ஸ் கொடுக்கறது இல்லை. வேணும்னா எவ்வளவு நோட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா டைப் பண்ணுவேன், நான் டைப் பண்ணி பிடிஎஃப் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கொடுத்தா கண்டிப்பா சொந்தமாக தான் கொடுக்கணும். ஏன் நான் நோட்ஸ் கொடுக்கறத விரும்புறது இல்லைன்னா, உங்களுக்கு வகுப்புல தெரியும், சொந்தமா உங்களை திங்க் பண்ண வைக்கணும். ஏன்னா இன்னொருத்தர் கொடுத்ததும் அவங்க சொந்தமா யோசிச்சது, ஒரு 4 புக்கு பார்த்துருப்பாங்க, 4 புக்ல இருந்து கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சொந்தமா போட்டிருப்பாங்க, இப்படி வர்றதுதான். அப்போ நம்மளே யோசிச்சு எடுத்து பழகிட்டோம்னா நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் புது புது காரகத்துவங்களை எடுக்க முடியும். பேசிக்கா பிசிக்ஸை வச்சு, அறிவியலை வச்சு ஒரு கிரகத்தை, ஒரு பாவத்தை, ஒரு ராசியை, ஒரு நட்சத்திரத்தை புரிந்து கொண்டால் அதுக்குண்டான காரகம் எல்லாம் நம்ம எடுக்கலாம். இருந்தாலும் தேவைப்பட்டா நான் வகுப்பு முடியும் போது உங்களுக்கு எல்லாம் மெட்டீரியலும் ஓரளவுக்கு அவசியமான மெட்டீரியலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன், டைப் பண்ணி. சரி, வாழ்க வளமுடன். இப்போ சூரியனுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையே பவர் பாயிண்ட்ல, ஏன்னா 1-2 பாயிண்ட் மிஸ் ஆயிடுங்கிறதுனால பவர் பாயிண்டா நான் வச்சிருக்கேன். அதை ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணி அதுல இருந்து எங்க நம்ம என்னென்ன விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பவர் பாயிண்ட்ல இருக்கிற விஷயங்களை விட அதிகமா நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதே நேரத்துல நம்ம சொல்லாத விஷயங்களும் இதுல இருக்கும். அதனாலதான் இதையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறோம். இப்போ ஷேர் ஆகுதா ஸ்கிரீன்? ஆகுது. வாழ்க வளமுடன். கிரக காரகத்துவங்கள்ல சூரியனுடைய காரகத்துவத்தை பார்க்கிறோம். இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த காரகத்துவங்கள்ல சில விஷயங்கள் பதியும். சூரியனுக்கு 7 குதிர்கள் உள்ள தேர்ல வராரு அப்படின்னு சொல்றோம். இதை இயற்பியல் சொன்னோம்னா, ஆப்டிக்ஸ்ல சூரியனுடைய ஒளியில 7 வண்ணங்கள் இருக்கு, அதை தான் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நாம ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் சொல்லலாமோ அது மாதிரி இருக்கும். அடுத்து சக்கரம் பாருங்க, எங்கேயாவது சக்கரம் தெரியுதான்னு? இதுல சூரியனுடைய தேர்ல சக்கரம் தெரியுதா? 2 சக்கரம், 4 சக்கரம். நார்மலா தேர் அப்படின்னு சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் 2 சக்கரம் இருக்கும். இங்க சக்கரம் தெரியல. இது என்னன்னா, இது ஒற்றை சக்கர தேர். அப்போ 2 சக்கரம் இருந்தா கொஞ்சம் ஹடல், 4 சக்கரம் இருந்தா 4மே பேலன்ஸ்டா இருக்கணும், 2 இருந்தா 2 பேலன்ஸ்டா இருந்தா போதும். அப்போ கன்ஸ்ட்ரைன்ட்னு சொல்லக்கூடிய தடைகள் இன்னும் குறையுது. இந்த சூரியனுடைய தேர்ல ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கு. அப்ப பாருங்க, எந்த பக்கம் வேணாலும் திருப்பலாம், எந்த பக்கம் வேணாலும் சாயலாம், வேற எதை பத்தியும் எந்த தடையும் எந்த கன்ஸ்ட்ரைன்ட்டும் இருக்காது. இதுல இந்த சக்கரம் எங்க இருக்கும்னா இந்த இடத்துல மறைஞ்சு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒற்றை சக்கர தேர் இது. அந்த சக்கரத்தினுடைய நிறம் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கூட இயற்பியல் எப்படி எடுக்கலாம்னா,
அந்த சென்டர்ல 7 நிறங்கள்ல சென்டர்ல இருக்கிறது பச்சையாக இருக்கும். நடுநாயகமாக இருக்கிறது பச்சையா இருக்கும். இந்த படம் வரைஞ்சவரும் கரெக்டா அவருக்கு இந்த சூரியனுடைய ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இது போட்டிருக்காரு இல்லையா, உடை, பச்சை உடை அவருக்கு வண்ணமா கொடுத்திருக்காங்க. இது கண்ணை வச்சு ஒரு கண் டாக்டர் சொன்னா அல்லது கண்ணோட சென்சிட்டிவிட்டியை வச்சு எடுத்தீங்கன்னா, கண் வந்து மற்ற நிறங்களை உணரும் திறனை விட பச்சையை வந்து உணர்வது ரொம்ப எளிதாக உணரும். அதுக்கு திறன் அதிகம். பச்சை ஒளியை கண் வந்து எளிமையாக உணரும். அப்ப நம்ம கூட சொல்லுவோம் பச்சை நல்லா குளுகுளுன்னு இருக்கு அப்படிமோ. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணு பச்சையை உணர்வதில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அப்போ ஏறத்தாழ அறிவியல் அடிப்படையில தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து சூரியனுடைய பாலினம் அப்படின்னா ஆண் கிரகம் அப்படின்னு சொல்றோம். பேரு இது எங்க பயன்படும் அப்படிங்கிறதையே சொல்லிடணும். ஏன்னா காரகத்துவம் நம்ம ஏன் வந்து பிரிண்டடா கொடுக்கறது இல்லை அப்படின்னா, நீங்க காரகத்துவத்தை மனப்பாடம் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன், காரகத்துவம் கொடுத்துட்டு அதை எங்க பயன்படுத்துறோங்கிறதையும் இப்பவே சொல்லிட போறேன். ஆண் அப்படின்னா இதுல எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு குழந்தை 5ஆம் பாவத்துல சூரியன் இருக்கு, அல்லது 5ஆம் பாவம் சிம்ம வீடாக இருக்கு. அப்ப அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு அதிகம். வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை டிசைட் பண்றது நிறைய கிரகங்கள் இருக்கு. இங்க இது ஒரு ஃபேக்டர். அப்படி பயன்படுத்தலாம். இப்போ ஒரு எதிரி 6ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு, யாருடா எதிரி அப்படின்னு பார்த்தா ஒரு ஆண் அப்படின்னு முடிவு பண்ணலாம். சரி, இது சார்ந்து 1, 5, 9 சூரியனோ சூரிய நட்சத்திரமோ 1, 5, 9ங்கிறது என்ன சார்? லக்னம் ராசிக்கு 1, 5, 9 சூரியன் வீடோ சூரியன் நட்சத்திரமோ சூரியனுடைய அதாவது சூரியனோ சூரியன் வீடோ சூரிய நட்சத்திரமோ இருந்தால் அது சார்ந்த பெயர்கள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சொல்லி நீங்க அசத்தலாம். எப்ப நீங்க உங்களுக்கு தைரியம் வரும்னா, உங்க ஜாதகம், உங்க குடும்பத்துல இருக்க ஜாதகம் இதெல்லாம் எடுத்து பார்த்து இந்த பெயர் வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும். கண்டிப்பா 90% இது சரியாக வரும். ஆதித்யன், ரவி, பாஸ்கர், அருண், தினகரன், பானு, இப்படி எல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். இது ஒரு உதாரணம் தான். நிறைய எடுத்துட்டு போகலாம். லக்னத்துக்கு 159, லக்னத்துக்கு 159, ராசிக்கு 159. இந்த இது வந்து பெயர்களை குறிக்கும். முக்கியமா 5ஆம் பாவம் ஜாதகரின் பெயரை குறிக்கும். முக்கியமான பாயிண்ட். குறிச்சுக்கிட்டு செக் பண்ணி எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லணும். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரகசியங்களை சொல்லுவேன். நான் அடிப்படையை தான் நடத்துறேன். ஆனா இப்ப நான் சொன்னது உயர்நிலைக்கும் உயர்நிலை. பயன்படுத்திட்டு வந்து சொல்லணும். என்ன சொல்றத வந்து நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பேன். அதை பயன்படுத்தி நீங்க வந்து சொல்லணும். இன்னும் பாருங்க, இப்ப சூரியன் வந்து வட்டமா இருக்கும். அப்ப பரிதின்னு சொல்லலாம் இல்லையா? பரிதி அது சூரியனுடைய பெயராக இருக்கும். சரி, பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வரும் இல்லையா? யாரோ முக்கியமான ஒருத்தருடைய பேர். இப்ப அவரு வேற ஒரு பேரை தான் அப்படி மாத்திக்குவார். அதே மாதிரி பிரகாஷ் வைக்கலாம். ஏன்னா பிரகாசமா இருக்கு இல்லையா? பிரகாஷ். நீங்க சொல்லலையே சார் பிரகாஷ்ன பேர் இருக்கு, ஆனா நீங்க அந்த பேரை சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. இப்படி புதுசா யோசிக்கணும். நீங்களா தான். சூரியன் பிரகாசம் சொல்லுங்கய்யா. அப்படி சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எனது 10ஆம் இடத்துல தான் சூரியன், ரிஷப ராசிக்கு. அப்படிங்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. லக்னத்துக்கு பாருங்க. லக்னத்துக்கு 10, லக்னத்துக்கு 10, ராசிக்கு 7. அப்ப வரலைன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அது வந்து திதிசூன்யமா இருக்கும். அதை செக் பண்ணுங்க. வரலைன்னா இது ஒண்ணு. நீங்க இப்ப சொன்னது நல்லதா போச்சு. ஏன்னா எந்த ஒரு விதியை சொன்னாலும் அதற்கு ஒரு விதி விலக்கு இருக்கும். வரலைன்னா ஏன் வரலைன்னு யோசிக்கணும். இந்த ரூல் தப்புன்னு எடுக்கக்கூடாது. எப்போ ரூல் கரெக்ட்.
அப்புறம் பாவக மாற்றம்னு ஒண்ணு இருக்கும். பாவக மாற்றம் அது நான் கட்டம் போடும்போது போட்டு சொல்றேன். ஏன்னா இப்ப சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டே 2 விஷயம். ஒண்ணு பாவக மாற்றமா இருக்கணும், அல்லது திரிசூன்யம் இருக்கணும். சரிங்க, பாத்துக்கோங்க இருங்க. சார் பாத்துக்கோங்க. மனதின் குணம். மனதின் குணம் வந்து அதாவது இந்த சூரியன் சம்பந்தப்பட்டவருக்கு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா தலைமை பண்பு இருக்கும், நேர்மையா இருப்பாரு, காலம் தவறாமை. இந்த காலம் தவறாமை நம்ம எப்படி எடுத்தோம்? சூரியன் காலையில கரெக்டா அந்த நேரத்துக்கு உதிச்சிரும். இன்னைக்கு வந்து ரம்ஜான், நான் கொஞ்சம் லேட்டா வருவேன், கிறிஸ்துமஸ் முன்னாடியே வரேன் அப்படின்லாம் வராது. அப்போ காலம் தவறாமை, டைம் கீப்பிங் வந்து அவங்கள்ட்ட கரெக்டா இருக்கும். லக்னத்திலேயோ லக்னாதிபதியுடனோ சூரியன் இருந்தால் இதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். லக்னத்தில் சூரியன் அல்லது லக்னாதிபதியுடன் சூரியன் இருக்கும் பொழுது அவங்க எப்பவுமே அந்த டைமுக்கு போகணும்னு துடிப்பாங்க, டைமுக்கு வந்துருவாங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா 7னா 6:55க்கு மினிமம் உள்ள வந்துருவேன். அந்த மாதிரி இருப்பாங்க. சூரியன் புகழ், அடுத்து உதவுதல், எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அன்னைக்கு சொன்ன இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயும் சூரியனை பத்தி சொல்லும் பொழுது சூரியனை யாரும் நெருங்க முடியாது, ஆனா அதுகிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சூரியனுக்கு காரகத்துக்கு டெபினிஷன் எடுக்கும்போது ரகசியத்தை வெளிப்படுத்துவாங்க. இவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து ரகசியம் தங்காது, சொல்லிடுவாங்க. அல்லது அடுத்தவங்கள்ட்ட ரகசியத்தை உடைச்சு விட்டுருவாங்க. அவன் அப்படிதான்ப்பா, சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நமக்கு தெரியும். வெளிச்சம் போட்டா இருட்டு மறைஞ்சிரும் இல்லையா? ரகசியம் எதுவும் இருக்க முடியாது. அந்த கான்செப்டை வச்சுதான் இங்க எடுத்திருக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கலாம். குடும்ப உறவுல வந்து தந்தையை குறிக்கும், மூத்த மகனை குறிக்கும், மாமனார் திருமணத்துக்கு அப்புறம் மாமனாரையும் குறிக்கும். மாமனாரை குறிக்கும் சொல்ல மாமனாரையும் குறிக்கும். இன்னொன்னு சொல்லியிருந்தோம், குடும்ப பொறுப்பை யார் எடுத்து அது தன் தாயாக இருந்தாலும் அவரையும் குறிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். உடல் பாகத்துல ஆன்மா வந்து உடல் பாகத்துல வராது, இருந்தாலும் அது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஆன்மா தலை, மூளை, முதுகுத்தண்டு, வலது கண், இதயம், இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். காரணத்தோட சொல்லியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல காரணத்தோட சொல்லியிருக்கோம் ஏன் இதெல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லி. வீட்டுல வந்து மையப்பகுதியை குறிக்கும், கிழக்கு பகுதியை குறிக்கும், இது எங்க பயன்படுத்தலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். வாஸ்து பார்க்கும் பொழுது இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த உடல் பாகங்கள்னு சொல்லும்போது உடல்ல எந்த பாகத்துல நோய் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது பயன்படும். நான் காரகங்களை மனப்பாடம் பண்றதை விட இது எங்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் சொல்லணும். சமுதாயத்துல இப்ப குடும்பத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டா தந்தை, மூத்த மகன், மாமனார்னு எடுக்கிறோம். ஜென்ரலா சொசைட்டின்னு வரும்போது யாரை எடுக்கிறதுனா அரசு, அரசியல்வாதி, அரசு அதிகாரி, உயர் அதிகாரிகள், ஒரு குரூப் இருந்தா அந்த குரூப் லீடர், டீம் இருந்தா டீம் லீடர், ஆபீஸ் இருந்தா ஆபீஸோட ஹெட்டு, ஒரு ஆர்கனைசேஷன்னா ஆர்கனைசேஷனோட ஹெட்டு, ஒரு நாடுனா நாட்டோட ஹெட்டு, எந்த ஒரு இதை குறிக்கிறோமோ அதோட ஹெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வசிப்பிடங்கள், எந்த மாதிரி வசிப்பிடங்கள் இருக்கும்னா அரசு அலுவலகங்கள், அடர்ந்த வனம், உயர்ந்த மலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொழில், அது சார்ந்த தொழில்கள் தான் வரும். ஐஏஎஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தானே, ஹெட், அவர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டா வராரு. இவங்க டிரைவர் சொல்லலாம். என்ன தொழில் வரும்னா டிரைவர் கூட சொல்லலாம். ஏன் டிரைவர் சொல்றோம்? சூரியனே ஒரு தேர்ல தான் வருது, அப்போ டிரைவரா இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். டிரைவர் வேலை பார்ப்பாரு, அல்லது அவங்களுக்கு வேலை கொடுக்குற ஒரு தலைவராக இருப்பாரு. ஆனா அது சார்ந்த தொழில் முதலாளியாகவும் இருக்கலாம். அமைச்சர், அரசு பதவி. மருத்துவம் எப்படின்னா, நீங்க ஒருத்தர் டாக்டர் படிப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏன்னா உடல் நோயை தீர்ப்பதுல சூரிய ஒளி முக்கியமான பங்கு வகிக்குது. அப்ப சூரியனும் நல்லா இருந்தாதான் மருத்துவம் வரும்.
மருத்துவத்துக்கு சூரியன் பார்க்கணும் முக்கியமா. இதோட செவ்வாய் சேர்ந்திருந்தா செவ்வாய் வெட்டு குத்து கிழிக்கிறது அறுக்கிறது, அதனால அவரு சர்ஜனா இருப்பார். இதே வெறும் இதுவும் மட்டும் இருந்துச்சுன்னா மெடிசினா இருக்கும். அதாவது சூரியன் மட்டும் நல்லா இருந்தா அது மெடிசின், அதாவது எம்டி படிப்பாங்க, டாக்டர் ஆஃப் மெடிசின், அப்படி எடுத்துக்கலாம். சுக்கிரன் டாக்டர் தான் குறிக்கும். ஏன்னா டாக்டர்னு வந்ததுக்கு அப்புறம் அதை என்னென்ன கிரகங்கள் குறிக்குங்கிறத இப்ப சொல்லிடணுங்கிறதுனால அதை சொல்றேன். சுக்கிரன் வரும்போதும் திரும்ப அதை பத்தி சொல்லுவோம். இப்போ தொழில்ல வந்து இது தந்தையை குறிப்பதனால தந்தையின் தொழில் அல்லது குலத்தொழில். சில நேரங்கள்ல ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. எப்படி வரும்னா, தந்தையின் தொழிலை செய்வார்னா பழைய காலத்துக்கு அது சரியா வரும். அல்லது கிராமத்துல இருந்தா அப்பா விவசாயம் பையன் விவசாயம்னு சொல்லலாம். சிட்டியில இருப்பாங்க, இப்ப தந்தையின் தொழிலை செய்வார் அப்படின்னா சமயத்துல வாரிசு வேலையாக மாறும். அப்ப வாரிசு வேலைன்னா என்ன அர்த்தம்? அப்பா இறந்து போயிட்டா அவங்க வேலை அம்மா அந்த மாதிரி வரும் சார். எஸ். சோ இத கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும். தொழில் சார்ந்த 10ஆம் இடத்தில் சூரியன் சூரிய நட்சத்திரங்கள் இருந்தா கொஞ்சம் அப்பாவினுடைய 8ஆம் பாகம் மற்ற 8ஆம் பாவம் மற்ற பாவங்களை 8 பார்க்கணும், 3 பார்க்கணும். அதெல்லாம் அடுத்த லெவல் வரும்போது பார்ப்போம் பலன் அறிதல்ல. இப்ப காரகங்களை எப்படி அப்ளை பண்ணணும்? அடுத்து தேவதைனா சிவன், அக்னி, ஏன்னா சூரியன்னா அக்னி தானே. கோயிலுக்கு போறதுன்னா சூரியனார் கோவில் இருக்கு. நம்ம பக்கம்னா ஆடுதுறை போலாம். தத்துவம் ஸ்திரம், நெருப்பு, பித்தம், தாமசம். உலோகம் என்ன? இப்ப யாருக்காவது சூரியன் வந்து வீக்கா இருக்கு, அப்ப சூரியனை ஆக்டிவேட் பண்றேன் சிம் கார்டை போட்டு அப்படிமோ இல்லையா. இப்ப சூரியனுடைய ஒரு இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன உலோகம் பயன்படுத்தலாம்? தாமிரம். தாமிரம். தாமிரத்தை கையில தான் இப்ப போடுறோம் இல்லையா. இப்பதான் கையில பசங்க என்னென்னவோ போட்டு அலையிறானுங்க. காப்பு, நம்ம தாமிர காப்பு போட்டுக்கலாம். அடுத்து தானியம் அப்படின்னா கோதுமை உணவுகள் தான். இது எங்க பயன்படும்? நமக்கு சூரியன் வீக்கா இருந்தா கோதுமை சாப்பிடலாம், அப்படி எடுத்துக்கலாம். கோதுமை தானம் பண்ணலாம். சூரியனால நமக்கு பாதிப்பு இருக்கு, சூரிய தசை நடக்குது, அந்த மாதிரி நேரங்கள்ல கோதுமை தானம் பண்ணலாம். யாரு சார் கோதுமையை இப்பெல்லாம் வாங்குவாங்க? அப்ப என்ன சார் பண்றது? ஒரு சப்பாத்தி பூரி யாருக்காவது வாங்கி தரலாமா சார்? மாட்டுக்கு தானம் பண்ணலாம் சார். பண்ணலாம், உண்மைதான். இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கலைன்னா மக்களுக்கே கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள். எப்படி சனி சேர்ந்திருந்தா கோதுமை பிளஸ் எண்ணெய் என்ன வரும்? பூரி. சனி சேரல, சந்திரன் சேர்ந்திருக்குன்னா கோதுமை பிளஸ் தண்ணி, சப்பாத்தி. சரியா? இப்படிதான் நீங்க வந்து பரிகாரம் எடுக்கணும். இதுதான் பரிகாரம். சுவை அப்படின்னு எடுத்தா காரம் இருந்தாலும் உரப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். காரத்தை நம்ம செவ்வாய்க்கும் எடுப்போம். இங்க இவருக்கு வந்து மிளகு மாதிரியான காரம்னு எடுத்துக்கலாம். சூரியனுடைய நிறம் இளம் சிவப்பு. இப்போ இன்னொரு பரிகாரம். ஐயா, நான் ஜாதகத்துக்கு ஃபீஸ் 50 ரூபா தான் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சூரியனால பிரச்சனை இருக்கு, ஒரு கல் போட்டுக்கோ அப்படின்னா என்ன கல் போடலாம்? அதுல வாங்கிடுவோம் ஃபீஸ. மாணிக்கம். இது எல்லாரும் பார்த்துருப்போம். இதுதான் மாணிக்கம். சூரியனுடைய வாகனம்னு சொல்றது தேர், மயில். இதையே நம்ம மிருகம் அப்படின்னு கொண்டு வரும்போது காட்டுக்கு ராஜா. ஏன்னா சூரியன் வந்து இந்த சூரிய மண்டலத்துக்கு ராஜா அப்படிங்கிறப்போ காட்டுக்கு ராஜா புலி, சிங்கம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம்.
மான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மரம், எருக்கு. நீங்க அந்த சூரிய சம்பந்தப்பட்ட ஒரு விழா ஒண்ணு வரும். அந்த விழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா எருக்கு இலையில தான் பிரசாதம் கொடுப்பாங்க. அதே சமயத்துல எருக்கு இலைய தலையில வச்சு குளிக்கிறதும் செய்வாங்க சில பகுதிகளில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எருக்கு வந்து சூரியனை குறிப்பது. உயர்ந்த மரங்கள் எது இருந்தாலும் அது சூரியனை குறிக்கும். அடுத்து செந்தாமரை. நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், அது போயிடுவோம். செந்தாமரையே இதுக்கு சொல்லுவோம். ஏன்னா தாமரையில் நிறைய இருக்கு, சூரியனுக்கு சிவப்பு அப்படிங்கிறதுனால நம்ம செந்தாமரையே அதுக்கு எடுக்கிறோம். அது இல்லாம சூரியனை பார்த்து மலரக்கூடிய எந்த மலரா இருந்தாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். காரகங்கள் வந்து அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா ஒரு பஞ்சாங்கத்திலயோ வேற எதுலயோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலர் கொடுத்துருப்பாங்க, வேற ஒரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மலர் கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான் இருக்கும் பழைய புத்தகங்கள்ல. இப்ப நம்ம எப்படி எடுக்கிறது? செந்தாமரையே கிடைக்காது, ஒரு பரிகாரம் பண்ணணும், ஒரு கோயிலுக்கு போகணும், நான் வந்து சூரியனுக்காக ஒரு பண்ண போறேன் அப்படின்னா நீங்க அப்படி யோசிச்சு எடுக்கலாம். கிழமை ஞாயிறுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப சூரியன் எங்க ஆட்சியாகும்? சிம்மத்துல ஆட்சி, அவருக்கு ஒரு வீடு தான் இருக்கு, மேஷத்துல உச்சமாகிறாரு. நீசம்ங்கிறது அந்த பாவத்துல இருந்து 7வது பாவம் நீசமாக இருக்கும், அல்லது 180 பாகை 180 டிகிரியில நீசமாகும். அப்படின்னா மேஷத்துக்கு 7 வந்து என்ன? துலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆட்சி, உச்சம், நீசம், மூலத்திரிகோணம், நட்பு, பகை, சமம் இப்படியெல்லாம் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா மூலத்திரிகோணம்ங்கிறதும் இதுக்கு சிம்மம் தான். ஆட்சியும் அங்கதான், மூலத்திரிகோணமும் அங்கதான். ஆனா வெவ்வேறு டிகிரி வரும், அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஆட்சி வந்து ஒரு டிகிரியில சொல்லுவாங்க, மூலத்திரிகோணம் ஒரு டிகிரியில சொல்லுவாங்க. இப்ப உச்சத்துக்கு மேஷத்துல 10 டிகிரியில தான் அது வந்து அதி உச்சம் அடையுது, மேக்சிமம் வந்து 10 டிகிரிங்கிறோம். அந்த மாதிரி அது நமக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. நட்பு பகை எப்படி வச்சுக்கலாம்? நீங்க ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒன்னு போட்டிருப்பாங்க. நம்ம சிம்பிளா சொல்றத ஞாபகத்துல வச்சுங்க. 2 அணியா பிரிச்சுங்க கிரகங்களை. 2 அணினா ஒன்னு குரு அணி, இன்னொன்னு சுக்கிரன் அணின்னு பிரிச்சுக்குங்க. சுக்கிரன், சனி, புதன் 3 பேர் ஒரு அணி. சுக்கிரன், சனி, புதன் 3 பேர் ஒரு அணி. அடுத்து ராகுக்கு அதை விட்டுட்டு மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருப்பாங்க மிச்சம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இவங்க 4 பேரும் ஒரு அணி. அப்ப இவங்க அவங்களுக்கு பகை, அவங்க இவங்களுக்கு பகைன்னு மனசுல ஜெனரலா வச்சுக்கிட்டு வேற என்ன செய்யலன்னா, இப்ப செவ்வாய் சுக்கிரன் வந்து பகைய வேற வேற அணியில இருக்காங்க, பகைதான். ஆனா பொதுவா எப்படி குறிக்கிறாங்க? செவ்வாயை வந்து ஆணாகவும் சுக்கிரனை மனைவியாகவும் எடுத்துக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பகைமையா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப சமம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இதுக்கே பலன் நல்லா வரும். ஏன்னா நட்பு பகை வந்து நாடி முறையில ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பராசரத்துல ஒரு மாதிரி வரும், வெவ்வேறு முறைகள்ல வேற மாதிரி மாற்றங்கள் வரும். பொதுவா ராகு கேதுவை வந்து குரு அணிக்கு பகையாவும் சுக்கிரன் அணிக்கு சமம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க எப்பவும் வந்து நல்லதுன்னு யாரும் சொல்றது இல்லை, அதனால அவங்களுக்கு பகைன்னு எடுக்காம நட்பு இது சமம்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க நான் கொடுத்துருக்கிறது பராசர முறையில சொன்னதை அப்படியே நான் சொல்லியிருப்பேன். நீங்க நான் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், மற்றது கன்ஃபியூஸ் ஆகும். புதன் சமம்னு எடுக்கிறோம் சூரியனுக்கு. ஏன்னா அவரு எப்பவுமே எதிரணியில இருந்தாலும் சூரியனை சுத்தியே வர்றாரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் ஒன்ன சுத்தி தான் வருவேன் அப்படிங்கிறவருக்கு பெருசா பகையா இருக்க முடியாது. அதனால நட்பும் இல்லை பகையும் இல்லைங்கிற மாதிரி சமம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூரியனுக்கு நட்சத்திரம் இருக்கு. நம்ம அந்த ராசி காரகத்துவங்கள் பார்க்கும் போதே ஒவ்வொரு ராசியில என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்துட்டு நட்சத்திர அதிபதிகளை சொன்னோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு வரும்போது அஸ்வினிக்கு கேது,
பரணிக்கு சுக்கிரன், இப்படி வரிசையா சொன்னோம் இல்லையா? அது மாதிரி வரும்போது சூரியனுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி சூரியன். அடுத்து திக்பலம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு கிரகம் உச்சமா இருந்தா நல்லது, ஆட்சியா இருந்தா நல்லது, நீசமா இருந்தா கொஞ்சம் பலம் கம்மின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்னு திக்பலம் அப்படின்னு இருக்கு. திக்பலம் ஒரு நல்ல விஷயம். நான் சொல்லும் போதே சொன்னேன், உச்சமா இருக்கிறது கூட சில நேரம் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உச்சமா இருந்தா ஈகோ அதிகமா இருக்கும், அதனால சில நேரத்துல பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த திக்பலம் நன்மை மட்டும் உரிய ஒரு பலம். அது என்ன அப்படின்னா, லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 இதுல இருந்தா என்னென்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கு. லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தால் அது திக்பலம், எந்த லக்னமா இருந்தாலும் சரி. இங்க ராசி மேஷ ரிஷபம் அப்படி கிடையாது. லக்னம், அந்த லக்னத்துல குரு புதன் இருந்தா திக்பலம். 4ல லக்னத்துக்கு 4ல், ராசிக்கு இல்ல லக்னத்துக்கு. லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் சந்திரன் இருந்தால் திக்பலம். அதாவது யார் வேணாலும் இருக்கலாம், சுக்கிரனுக்கு திக்பலம் தான், சந்திரனுக்கும் திக்பலம். நான் சொல்றதை வச்சுக்கிட்டு ரெண்டுமே சேர்ந்து இருந்தான்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தார்னா அவரு திக்பலம், சுக்கிரனுக்கு திக்பலம் இருக்கு. சந்திரன் இருந்தா சந்திரனுக்கு திக்பலம் இருக்கு. 2 பேர் சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. 7வது வீட்டுல சனி இருந்தால் திக்பலம். லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தால் திக்பலம். அவரு நல்லது செய்வார், கெட்டதை செய்வார். சனி எப்பவும் கெட்டது செய்வாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த திக்பலத்துல இருக்க கிரகம் எதுவுமே கெடுதல் செய்யாது. இன்னும் என்ன சொல்லல நானு, சொல்லுங்க பாப்போம். 10 சார். 10 சொல்லல. இன்னும் என்னென்ன கிரகங்கள் சொல்லல? சூரியன் செவ்வாய் சொல்லல. அப்ப சூரியனும் செவ்வாயும் 10ல் திக்பலம். அதாவது சூரியன் 10ல் திக்பலம், செவ்வாயும் 10ல் திக்பலம். அப்போ என்ன வருது? 10ல் திக்பலம் வந்துருச்சு. 7ஆம் பார்வை மட்டும். ஆக்சுவலா சொன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய பார்வைகள் இருக்கு. சூரியனுக்கு கூட பர்சன்டேஜ் வரும், அதெல்லாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். பின்னாடி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பலன் பார்க்குற பயிற்சி இருக்கும்போது ஞாபகப்படுத்துறீங்கன்னா நான் அதை தரேன். இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. மேஷத்துல இருந்தா துலாம பார்க்கும், ரிஷபத்துல இருந்தா விருச்சிகத்தை பார்க்கும். இப்படி புரிஞ்சுக்குங்க. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. பார்வைன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டா ஈஸியா போயிடும் இல்லையா? செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள். குருவுக்கு 5, 9, 7. அதாவது 7 எல்லாத்துக்கும் இருக்கு, எக்ஸ்ட்ரா 5ம் 9ம் குருவுக்கு இருக்கு. அடுத்து சனி. சனிக்கு 3, 10. 7 இருக்கு, 3, 7, 10. இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும். தசை ஆண்டுகள், சூரிய தசைனா எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னா 6 ஆண்டுகள். கோள் என்ன பிரிவுல வரும்னா ஒளி கிரகம். பாதி சுவர் பாதி பாவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாவம் அப்படிங்கிறத விட்டுட்டு பாதி சுபர் அப்படின்னாலே நமக்கு என்ன சந்தோஷமான விஷயத்த மட்டுமே நம்ம எடுத்துக்குவோம். இது ஒரு மாதக்கோள். எதுக்கு இது மாதக்கோள்ங்கிற விஷயத்த இங்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி மாறுது. அப்ப இதை வச்சு கோச்சாரத்துல பலன் எடுக்கணும்னா, இப்போ எங்கேயாவது 8ல இருக்கு 12ல இருக்கு பிரச்சனை அப்படின்னா இது எப்ப மாறும்? அடுத்த மாதம் சரியா போயிருப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இதை மாதக்கோள் வருடக்கோள் அப்படின்னு பிரிக்கிறோம். இது மாதக்கோள். ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி மாறும்.
அடுத்து இந்த மாதம் மாறுறதுனால காலண்டரை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பலன் எடுக்கும்போது மேக்சிமம் பிரசன்னத்துல தான் வரும். இது பிரசன்னம் பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு இங்க வச்சோம் அங்க வச்சோம் அப்படின்னா காலண்டர் பக்கத்துல வச்சிருப்பப்பா. மந்த்லி ஷீட் காலண்டர் உங்க வீட்டுல இருக்கா? அது பக்கத்துல மூகுதியை கழட்டி வச்சியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. குளிக்கிறதுக்கு முன்னாடி மோதிரத்தை அங்க கழட்டி வச்சியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காரகங்களை எங்க பயன்படுத்துவோம்? அல்லது இப்ப நீ பிரஸ் வச்சிருக்கியா, பிரஸ்ல மந்த்லி ஷீட் மட்டும் அடிப்பியா? அல்லது பெரிய செக்ஷன் இருக்கு பிரஸ், பெரிய பிரஸ், நீ வேலை செய்யற இதுல அந்த மந்த்லி காலண்டர் அடிக்கிற செக்ஷன்ல நீ ஒர்க் பண்றியா அல்லது அதை டிசைன் பண்றியா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா மாத காலண்டருங்கிறத வச்சுட்டு நான் என்ன சார் பண்றது அப்படின்னா இதுதான். நியூமராலஜியில எண் 1 ஆசன வடிவம் வட்டம். ஏதாவது ஒரு இதை சொல்றோம் அப்படின்னா ரவுண்டானா பக்கத்துல உங்க வீடா அப்படின்னு கேட்கலாம். வட்டம்ங்கிறத எப்படி பயன்படுத்துறோங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அல்லது நேத்திக்கே சொல்லியிருந்தோம், இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை பத்தி கேட்கும் பொழுது பிரசன்னத்துல ஒரு எந்திரம் பழுதுபட்டா கூட நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கறது சொன்னேன். அது மாதிரி வட்டமா ஒரு பார்ட் இருக்காப்பா, அந்த பார்ட் ஃபால்ட் ஆயிருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல முடியும். கதை மாந்தருங்கிறது சும்மா பண்ணேன். ஏன்னா இது எதுக்கு அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் வருதுன்னா நீங்க அதை வச்சுக்கிட்டு கூட பலன் சொல்லலாம். ஏன்னா சூரிய புத்திரன் கர்ணன். அப்ப கர்ணன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இது நார்மலா சொல்ல மாட்டாங்க. அதாவது கிளாஸ்ல சொல்லி இதை பார்த்த உடனே அவங்க அதை வச்சுட்டு பலனெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பலன் எப்படி எடுத்தேங்கிற விஷயத்த நான் போன எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. பலன் அப்புறம் நானா யோசிச்சு சரி இப்படிதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. கர்ணனை வச்சு அந்த கதை சம்பவங்களை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும். நீங்க சூரியனை பிரீத்தி பண்ணணும், சூரியனை சந்தோஷப்படுத்தணும், எனக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு ஏதாவது பாராயணம் பண்ணணும்னு நம்பிக்கை இருந்து பண்றதா இருந்தா ஆதித்ய இருதயம், சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணலாம். நவகிரக திசைகள் கோயில்ல இருக்க மாதிரி அது இருக்கு, நான் காட்டிடுறேன். கோயில்ல நவகிரகங்கள் இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப கிரகங்களுக்கு கொடுக்குற திசையில நவகிரகங்கள் இருக்கிற கோயில்ல நவகிரகங்கள் அந்த எந்தெந்த திசையில வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதன்படி சில பேர் எடுத்துக்கிறாங்க. பராசரத்துல சொல்லியிருக்கிறதும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது பராசரத்துல இருந்து சொல்லிட்டு வரேன், நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கீங்க. வாழ்க வளமுடன். எப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு வரும் அப்படின்னு சொன்னா என்ன சார் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, ஜோதிடத்துல ஜாதகம் பார்க்கும்போது பயன்படுத்துறது ஒண்ணு, வாஸ்துக்கு பயன்படுத்தும் போது வேறொரு திசை முறையை பயன்படுத்துவாங்க. அதனாலதான் ரெண்டும் வேறுபடுறது. வாழ்க வளமுடன். கைரேகையில கூட நீங்க இந்த விரல்கள் எந்தெந்த விரல் எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். மோதிர விரல்னு சொல்றது சூரியனை குறிக்கும். கைரேகை தெரிஞ்சதுன்னா ஜாதகத்தை கம்பேர் பண்ணலாம். ஜாதகம் நல்லா புரிஞ்சுதுன்னா உனக்கு கை இப்படிதான் இருக்கும், விரல் இப்படிதான் இருக்கும். சூரியன் பாதிச்சிருந்தா மோதிர விரல்ல சூரியன் அடுத்து 3ஆம் பாவகம் விரல்களை குறிக்கும். அப்ப என்ன யோசிக்கலாம் நம்ம? அவ்வளவுதான். சோ சூரியன் மோதிர விரல், இந்த மேடு சூரிய மேடு அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப சொல்லுங்க, இதுல ஏதாவது ஐயா சரவணன் ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ரவி, ஸ்ரீலங்கா ரவி வணக்கம். வாழ்க வளமுடன். மணிமொழி மேடம் வந்திருக்காங்களா? பாலமுருகன் வந்திருக்காரு, பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு, ராஜ்மோகன் ஃப்ரம் யுஎஸ்ஏ வணக்கம் சார். எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க ராஜ்மோகன் சார்? அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாழ்க வளமுடன்.
சரிங்க சார். இப்ப சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சூரிய காரகத்துவங்கள் சொன்னதுல சார் ஒரு டவுட்டுங்க சார். யாரு கவனிக்கலன்னு யார் கேட்டாங்கன்ட்டு வெங்கடேஷ் கேளுங்க சார். வந்து வலது கண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது எதனால? ஒருவேளை அந்த சூரிய கலை சந்திர கலை அப்படிங்கிற அதனாலயா? அந்த மாதிரி தான். ஓ சரி சரி. சந்திரனுக்கு வரும்போது இடது கண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. ம். பொதுவா முதன்மை ஒளி, செகண்டரி, பிரைமரி லைட் சோர்ஸ், செகண்டரி லைட் சோர்ஸ். நம்ம எப்பவுமே வலது தான் முன்னாடி, வலது கால வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடல் பாகங்கள் வரும்பொழுதும் அது எங்க வரும்னா திரேஸ்காணத்துல தான் உடல் பாகங்கள் வந்து எப்படி இப்ப நம்ம வந்து சாதாரண ராசிகளை வச்சுட்டு சொல்லும்போது அல்லது லக்னத்தை மட்டும் வச்சு சொல்லும்போது 1வது பாவம் தலை, 2ஆம் பாவம் முகம், 3வது பாவம் கழுத்து மற்றும் கைகள்னு போவோம். ஆனா 3 வந்து வலது கை, 11 இடது கைன்னு சொல்லுவேன் அப்புறம் சொல்லும் போது. அது அந்த திரேஸ்கானம் அமைப்புல சொல்ல மேடம் கேக்குறேன். ரைட், சொல்லுங்க மேடம். அந்த நட்பு சொன்னீங்களே சார், அந்த 2 டீமா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆமா, அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லு. அதாவது இப்போ தேவர்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறவர் வந்து குரு இல்லையா? தேவகுரு. அவர் தான் பிரகஸ்பதி. அவரு தலைமையில வந்து சில கிரகங்கள் இருக்கும். படைத்தளபதி தேவர்களுக்கு செவ்வாய் தான் இல்லையா? அந்த மாதிரி சூரியன் தான் ராஜா. சூரியன், குரு, சந்திரன், இன்னொருத்தர் யாரு? செவ்வாய். இந்த 4 பேர் ஒரு அணி. ராகுக்கு எதை விட்டுருங்க தனி. ராகுக்கு எதை விட்டுட்டு 7 பேர் இருக்காங்க. 7ல இவங்க 4 பேர் ஒரு அணி. அதாவது நல்லவங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது சைவம் வைணவத்துல ஆர்குமெண்டா வரும் பெருசா. அது இங்க நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நீங்க அவங்க இந்த கடைசியில இந்த அழிக்கப்பட்ட இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபக்தராகவே இருப்பாங்க. நீங்க ராவணன் எடுத்தீங்க, பெரிய சிவபக்தன். அந்த மாதிரி யார் எடுத்தீங்கன்னாலும் பெரிய சிவபக்தரா இருப்பாரு. அதனால வந்து அது நம்ம பேசணும்னா ஆர்குமெண்டா போகும் நாளைக்கு. ஸோ மிச்சம் 3 பேர் வந்து அவங்க ஒரு டீம். சுக்கிரன் வந்து எப்பவுமே யாருக்கு? அவர் ஒரு குரு தானே சுக்கிரன். ஆக்சுவலா சுக்கிரன் யாருக்கு? சுக்கராச்சாரியார்னு சொல்லுவோம். அவர் வந்து அசுரர்களுக்கு குரு அப்படின்றாங்க. அதனால அந்த அணிய தனியா வச்சுக்கிறோம். அப்ப பொதுவா இவங்க 2 பேருக்கு ஆகாது அப்படின்னு பொதுவா சொல்றோம். அதே சமயத்துல சுக்கிரனையும் செவ்வாயையும் நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது, பகையா எடுத்துக்க முடியாதுன்னா, சுக்கிரன் மனைவி காரகன், செவ்வாய் வந்து கணவருக்கு காரகன். இப்ப பெண்ணோட ஜாதகத்துல பார்க்கும்போது திருமணம் ஆகுமான்னு பார்த்தா நீங்க செவ்வாயை பார்க்கணும். களத்திர காரகன்னு சொல்லுவோம். பொதுவா களத்திர காரகன்னு சொல்லும் போது பெண்ணுக்கு வந்து களத்திர காரகன் வந்து செவ்வாய். ஆணுக்கு களத்திர காரகன் வந்து சுக்கிரன். அதாவது மனைவியை குறிப்பது சுக்கிரன், கணவரை குறிப்பது செவ்வாய். மனைவியும் கணவரும் எங்கேயாவது போய் எதிரிகளாக இருக்க முடியுமா? முடியாது. அதனால அவங்க 2 பேரையும் எதிரின்னு எடுக்க வேண்டியதில்லை. அடுத்து நம்ம அரசியல் களத்திலே பாருங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எடுத்துங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, எந்த ஸ்டேட்ல வேணாலும், நம்மளதுன்னு இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. ஜெயிச்சு வரவர்களே அவர் இந்த ஊழல் பண்ணாரு, அவரை பிடிச்சு நான் உள்ள போட்டுருவேன் அப்படின்ட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி சமாதானமா தலைவர்கள் போயிடுவாங்க. அந்த மாதிரி குருவும் சுக்கிரனும். வெங்கடேசன் சார், பிபிடி உங்களுக்கு நான் நாளைக்கு இதுல போட்டு விட்டுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. வேற என்ன மேடம் சந்தேகம் இருக்கா? புரியுதுங்க சார். நீங்க நாடி முறையில பாத்தீங்கன்னா நட்பு பகை வேற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் அதையும் இங்கே விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா எங்க குழப்பம் வருமோ அங்க அதுதான் நம்ம கிளாஸோட ஸ்பெஷல். நான் எங்கெல்லாம் குழம்புனோ அந்த குழப்பத்தை உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். இப்ப நாடி முறையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க.
நாடியே நம்ம பயன்படுத்திக்குவோம் இடையில. பலன் சொல்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் நாடி. நான் அந்த கிரக காரகத்துவம் முடிச்ச உடனே கிரக சேர்க்கை வந்து நாடி முறை கிரக சேர்க்கை, அது எப்படி ஈஸியா பலன் எடுக்கலாங்கிறத நான் சொல்லுவேன். ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்க அப்பா இப்படி அம்மா இப்படின்னு நாடி முறையில அடிச்சு அசத்தலாம். அதனால சில முறைகள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருவேன். பராசர அடிப்படையில தான் நடத்துறேன், இருந்தாலும் நாடியே சொல்லிடுவேன். என்ன சொல்லிட்டு இருந்தோம் சொல்லுங்க? நட்பு பகை சொன்னோம் இல்லையா? இப்போ நேத்திக்கு சொல்லும்போது அந்த கதைகள் எதுக்கு சொல்லி வச்சாங்க? புதனும் சந்திரனும் நட்பு பகை எப்படி வரும்? சந்திரனுக்கு புதன் நட்பு, ஆனா புதனுக்கு சந்திரன் பகை. இதை வந்து நம்ம சாதாரணமா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த கதை ஞாபகம் இருந்துச்சுன்னா ஏன்னு நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, குருவுக்கு யாருமே பகை இல்லை அப்படின்னு வரும். குருவுக்கு வந்து புதன் பாதகாதிபதினு வரும். பின்னாடி பாதகாதிபதி நடத்துவோம் நம்ம. நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியும். ஆனா நாடியில என்ன சொல்லுவாங்கன்னா, குருங்கிறது ஒரு ஆசிரியர், அவருக்கு எந்த ஸ்டூடெண்டாவது பாதகமா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னு அவங்க எடுத்துக்குவாங்க நாடியில. அது நம்ம அங்க வரும்போது பார்ப்போம். வாழ்க வளமுடன். இப்போ புரிஞ்சுச்சா மேடம்? ரைட். புரிஞ்சுச்சுங்க சார். ரைட். அடுத்து சந்திரனுடைய காரகத்துவம் பார்த்துடலாம். சந்திரன். சரி, சந்திரன் வந்து என்ன காரகம்? சந்திரன் தாய்க்கு காரகன். ஏன்னா நம்ம இதை அலாட் பண்ணும் போதே சொன்னோம், சூரியன் ராஜா, சந்திரன் ராணி அப்படின்னு எடுத்தோம். சூரியன் ராஜா, சந்திரன் ராணி அப்படின்னா குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா அப்போ யாரை குறிக்கும்? நாட்டுக்கு ராஜா ராணினா வீட்டுக்கு எப்படி எடுக்கலாம்? வீட்டுக்கு சூரியனை அப்பான்னு எடுத்துட்டோம். அப்ப சந்திரனை எப்படி எடுக்கலாம்? சந்திரன் தாய். தாய் தானே? சந்திரனை தாயின்னு எடுக்கலாம். சந்திரன் எந்த ராசிக்கு அதிபதி? கடகராசி சார். கடகராசி. கடகம் என்ன தத்துவம்? நீர் தத்துவம். அப்ப நீர் சார்ந்ததுக்கெல்லாம் சந்திரனை எடுத்துக்கலாம். பாலுக்கு எடுத்துக்கலாம் அவரை. இப்படி வந்து நம்ம அப்படியே சொந்தமா யோசிச்சுக்கிட்டே போலாம். ஒருத்தர் போர் போட்டா தண்ணி வருமான்னு கேட்டாருன்னா யாரை பார்க்கணும்? சந்திரனை பார்க்கணும். விவசாயம் நல்லா வருமானு பார்க்கணும்னா செவ்வாயை பார்க்கணும். சந்திரனை பார்க்கணும் சார். விவசாய நிலக்காரகன், நிலத்துக்காரகன், அதை பார்க்கணும். ரெண்டு பேரும் நல்லா இருந்தா, நீங்க சந்திரன் மட்டும் நல்லா இருந்தா அவர் பால் வியாபாரம் பண்ணுவாருன்னு சொல்லிடலாம். கரெக்டா? சந்திரன் மட்டும் நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இல்லைன்னா அவரு பால் வியாபாரம் பண்ணுவார். அப்படி எடுத்துக்கலாமா? ஷேர் ஆகுதா பவர் பாயிண்ட்? வருது சார். ரைட். வாழ்க வளமுடன். இந்த படம் காட்டுறதும் எதுக்காகனா இதுல இருந்து சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது தோணுதா பாருங்க. மான் இருக்கு, இந்த பக்கம் அன்னம் இருக்கு, அந்த பக்கம் நண்டு இருக்கு, கடகம். அது எதையாவது குறிக்குதா? இங்க பாருங்க, இங்க இருக்கா நண்டு. ஆமாங்க சார். கடகம். அப்ப எதை குறிக்குது? அது கடகராசிக்கு நண்டு சார். கடகராசிக்கு அதிபதினு குறிக்குது. இது என்னது? பசு. காளைன்னு வச்சுக்கோங்களேன். காளை பசு சார், பால் கொடுக்கும். இல்ல, இது காளை. பசுல காளை மாடு. பாலுக்காக எடுக்கிறீங்களா? நான் வேற ஒரு காரணத்துக்காக சொல்றேன். ரிஷபம். ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இங்க ஆட்சி, இங்க உச்சம். அன்னம் வந்து பாலை பிரித்து குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ஓவியர் வந்து எவ்வளவு அழகா அந்த காரகங்களை எடுத்து ஓவியம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா ஒரு ஜோதிடர் தான் இந்த இதை கொடுத்துருக்கணும், ஐடியாவை இப்படி வரைய சொல்லி நல்லா யோசிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்கள உண்மையிலேயே வணங்கிக்கணும். யாரோ ஒருத்தர் யோசிச்சதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா?
அதனால அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்குவோம். சந்திரன் ஆனா பெண்ணா? அம்மான்னு சொல்லிருக்கோம். பெண். பேர் மதி, இந்து, சந்திரன், சந்திரா, நிலா, இந்துஜா, மதிவதனி, இப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சந்திரன் சார்ந்த பெயர்கள் எது இருந்தாலும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இந்துன்னு வருது, பின்னாடி இந்து லக்னம்னு ஒரு விஷயம், அது நம்ம அடிப்படையில இல்லை, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டிப்பு அது நான் தருவேன். அது சந்திரனை வச்சு வர்றதுனால தான் அதுக்கு இந்து லக்னம் அப்படின்னு பேர் வருது. மனசு எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னா, பயணத்தை விரும்புவார்கள். ஏன்னா சூரியனுக்கு கூட டிரைவர்னு சொன்னோம், ஆனா வருஷத்துக்கு தான் சுத்துறாரு அவர். ஆனா சந்திரன் 27 நாள்ல 27 நாள்ல சுத்தி வந்துடுறாரு. அப்போ அவசரத்தை குறிக்கும். இவங்க மனசு பதட்டப்படும், உடனே செய்யணும், அவசர அவசரமா செய்வாங்க. மாற்றம், பயணம்ங்கிறதே மாற்றம் தானே. மாற்றத்தை இந்த ராசி அடிக்கடி சந்திக்கும், அப்படி எடுத்துக்கலாம். அவமானம், ஏன் அவமானம்னு சொல்றோம்? சந்திரனுடைய கதை தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியும் அவமானம். ஏன்னா இந்த கதையில அவரு சங்கடப்பட்டு வந்தது ஒண்ணு. இன்னொன்னு சந்திரன் சாபம் பெற்று தேய்கிறார் கதைப்படி, அதனால அவமானம்னு எடுத்துக்கலாம். புகழ்னு சொல்லி என்னுடைய இது எங்கேயுமே புகழ், ஏன்னா அவமானப்படுறவங்க எப்படி புகழ் அடையிறது அப்படிம்பாங்க. ஆனா நான் புகழ்னு சொல்லுவேன். இத ஒளி அப்படின்னு வந்துட்டாலே புகழ் தான். அதனால புகழையும் சந்திரன் புகழையும் குறிக்கும். அதாவது ஒரு சங்கடத்துடன் அல்லது அவமானத்துடன் கூடிய புகழ் அப்படின்னு எடுத்துக்கலாமே, அதை குறிக்கும். தாய்மை, உணர்ச்சி வசப்படுதல், இலகிய மனம், ஏமாற்றம். இலகிய மனம் இருந்தா தானே ஏமாந்து போவாங்க. இந்த சந்திரனால இதெல்லாம் ஏற்படும். சந்திரன் வீக்கா இருந்தா இது ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கணும். குடும்ப உறவுல தாய், மாமியார், அண்ணி, மூத்த பெண்கள் எல்லாரையும் சொல்லலாம். தாய்மை அடைந்த பெண்கள், அதுதான் அதுல முக்கியம். இது எங்க பயன்படுத்தலாம்னா, பலன் சொல்லும் போது உங்க வீட்டுல இவங்க சார்ந்து அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பரிகாரத்துக்கு இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாயை வணங்குப்பா, சந்திரன் வீக்கா இருக்கு, எங்க போக சொல்லுவீங்க? திருப்பதி போக சொல்லணும். உண்மையிலேயே சொன்னா சந்திரஸ்தலம்ங்கிறது திருப்பதி. அடுத்து சக்தி கோயில்கள் எங்க இருந்தாலும் அதை சொல்லலாம். சந்திரன் அது குறிக்கும். எனக்கு கோயில்லாம் நம்பிக்கை இல்லை, உங்க அம்மா காலில் டெய்லி அம்மா காலில் விழுந்து கும்பிடுறா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எங்க அம்மா பிடிக்காது, சரி அம்மா மாதிரி இருக்க, யாரோ மைக்கு மியூட் ஆகாம இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க. அம்மா மாதிரி இருக்க, அம்மா ஸ்தானத்தில் அம்மா வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆனா தாய்மை அடைந்த அப்படின்றாங்க. ஏன்னா சில முதிர் கன்னிகள் இருப்பாங்க, வயசாகியும் கூட திருமணம் ஆகாம இருப்பாங்க, அவங்கள சந்திரன் குறிக்காது. அது இப்ப தாய்மை அடைந்த மூத்த பெண்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது சந்திரனை சந்தோஷப்படுத்துறதுக்கு சமம். உடல் பாகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இடது கண், முகம், வயிறு. வயிறு ஏன் எடுக்கிறோம்னா, சந்திரன் உணவை குறிப்பார். எப்படி உணவை குறிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் மாற்றம்னு சொன்னோம். சமைத்த உணவு என்ன ஆகும்? எப்படி இருந்தாலும் கெட்டு போயிடும். ஒரு நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சதை பத்தி பேசக்கூடாது. சாதாரணமா சமைச்சு வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? எப்படி இருந்தாலும் நீங்க அரிசி சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சா 2-3 நாளைக்கு கூட இருக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேல கெட்டு போயிருந்தானே. அதனால கெட்டு போற பொருள் எல்லாமே சந்திரன் குறிப்பாரு. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு சந்திரன் அப்படின்னா, அது இருக்கிற வயிறு சந்திரன், இப்படிதான் எடுத்துக்கிறோம். பாலுக்கு காரகனா நம்ம சந்திரன் எடுக்கிறப்போ, அப்போ அந்த பால் சுரக்கக்கூடிய மார்பகத்தை எடுத்துக்கலாம்.
அடுத்து கர்ப்பப்பை. ஏன்னா தாய் அப்படின்னு சொல்றப்ப தாய்மையை தரக்கூடிய கர்ப்பப்பையையும் நம்ம அதுலதான் எடுத்துக்கணும். செவ்வாய். செவ்வாய் வந்து ரத்தம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சந்திரன் ரத்தம்ங்கிறத நான் வந்து மேஷம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். உடலுக்குள்ள ஓடுற இரத்த ஓட்டத்தை குறிப்பது சந்திரன். காயமாயி வெளியில ரத்தம் கசிஞ்சா அதை குறிப்பது செவ்வாய். காயத்துல ரத்தம் வந்துச்சுன்னா அது செவ்வாய். உடலுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் சந்திரன். வீட்டின் பகுதி அப்படின்னு எடுத்துட்டா அது வடமேற்கு பகுதி. வீட்டுல இடது ஜன்னல். சூரியனை சொல்லும்போது வலது ஜன்னல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எங்க பயன்படும்னா வாஸ்துல பயன்படும். நீங்க இதுல வந்து இப்ப சந்திரன் பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு இடது ஜன்னல் வந்து எப்படிப்பா, அதாவது சந்திரன் கேதுன்னு வச்சுங்க, இடது ஜன்னல்ல வெடிப்பு இருக்கா, கரையான் பிடிச்சிருக்கா அப்படின்னு தாராளமா கேட்கலாம். குளியல் அறையை குறிக்கும் இது. குளியல் அறை பாத்ரூம் கிடையாது, அது சாரி டாய்லெட் கிடையாது, பாத்ரூம். சந்திரன் வந்து பாத்ரூமை குறிப்பார். தனியா இருக்கிற பாத்ரூமை தான் அவர் குறிப்பார். சமுதாய உறவுல தாய் ஸ்தானத்துல இருக்கிற பெண்களை குறிக்கும். வசிப்பிடங்கள் அப்படின்னா நீர்நிலைகள், கடல், ஆறு, குளம். தொழில்னா நீர் சார்ந்த தொழில். ஒருத்தர் டிஸ்டில்டு வாட்டர் வச்சிருக்கலாம், இன்னொருத்தர் பால் வச்சிருக்கலாம். அத பால் தயாரிப்பு அல்லது அந்த மாதிரி உணவு, காய்கறி. சலவை ஏன் வருதுன்னா நீர் இருக்கிறதுனால சலவை தொழில இங்க கொண்டு வரோம். சலவை தொழில் இன்னொரு இடத்துல வரும். மகரம் சொல்லும் போது சொல்லியிருந்தோம். ஏன்னா அது அழுக்கு. அழுக்குங்கிறப்ப சலவை வருது. அதை செய்யறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதனால இங்கேயும் வரும். தேவதை வந்து பார்வதி தான். திருப்பதி, ஆடுதுறை. தத்துவம் சரம், நீர், சிலேத்துமம், சாத்வீகம். இதை நான் பிடிஎஃபா மாத்தி உங்களுக்கு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அதை நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா பவர் பாயிண்ட் சில இதுல ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகாது. கம்ப்ளீட்டா பிடிஎஃபா மாத்தி உங்களுக்கு நான் போட்டு விட்டுருவேன். உலோகம்னா ஈயம்னு சொல்லுவோம் அல்லது அலுமினியம்னு சொல்லுவோம். தானியத்துல அரிசியை குறிக்கும், பால் உணவுகளை குறிக்கும். பால் உணவா இருக்கணும். அது நெய்யா மாறிடுச்சுன்னா குருவாயிடும். ஞாபகம் வச்சுங்க. பால் உணவுனா நெய், வெண்ணெய்ன்னு போயிட்டீங்கன்னா வேற. நெய் வந்து குரு, பால் தான் சந்திரன். தயிர் வந்து சந்திரனாக எடுக்கக்கூடாது, பால் மட்டும்தான். தயிர், மோர் இது வந்து எப்படின்னா தயிரை வந்து பாலை கெடுத்தோம்னா தான் அது தயிர் ஆகுது. பாலை கெடுக்கிறோம். கெட்டு போன ஒண்ணு ஊத்தி, அதாவது நம்ம பாக்டீரியாவை போட்டு. இங்க ஒரு இது எனக்கு ஞாபகம் வருது. டைம் இருக்கா? இருக்கு. சில பேரு மாவு புளிக்க, நான் எங்க அம்மா கரைச்சி வச்சா மாவு ஈஸியா புளிக்கும், நான் கரைச்சி வச்சா புளிக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுக்குவாங்க. அம்மா யாருக்கு புளிக்கலையோ அவங்க கை சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க கையில இருக்க பாக்டீரியா போய் தான் அந்த மாவு, தோசை மாவை புளிக்க வைக்குது. அது தெரியாம என் கைக்கு புளிக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுவாங்க. யாரு கை புளிக்குதோ அவங்கள பத்தி பெருமையா சொல்லுவாங்க. அவங்க கையில அவ்வளவு அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம பாலை புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு மோர் தான் ஊத்துறோம். இதை எப்படி நம்ம பலன் எடுக்கும்போது எடுக்கணும்னா, சந்திரன் சனி, சனிங்கிறது அழுக்கு. சந்திரன் சனி சேர்ந்து இருந்தா அது மோர், தயிரை குறிக்கும். அதுக்கப்புறம் வர்றது குருவை குறிக்கும். ஸோ இது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு ஒரு 7ஆம் இடத்துல, அதனால ஒரு பிரச்சனை இருக்கு திருமணத்துல அப்படின்னா, அப்போ வந்து மோர் தானம், தயிர் தானம் செய்யலாம்னு எடுத்துக்கணும். சுவை, உப்பு, நிறம், வெண்மை பார்த்தாலே தெரியும். முத்து, முத்து எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த சந்திரகாந்த கல் எதுன்னு தெரியுமா? இது முத்து. இதான் சந்திரகாந்த கல். கிராமத்துல வெங்கச்சாங்கல்லுன்னு சொல்லுவோம். அந்த வெங்கற்கல்லையே
கொஞ்சம் பாலிஷ்டா டிரான்ஸ்பரண்டா நல்லா இருந்ததுன்னா அதுதான் நல்ல விளைந்த வெங்கச்சாங்கல் தான் இந்த இது சந்திரகாந்த கல். அந்த கல் மேல கையை வச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கும் நல்லா. இந்த சந்திரகாந்த கல்லுலயே கட்டின கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில் பேர் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போஸ்ட் பண்றேன். திருத்தென்குடி திட்டை இல்லையா? வாழ்க வளமுடன். இவருக்கு இது சந்திரகாந்த கல்ல இன்னொரு வகை. முத்து விமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்திரனுடைய வாகனம். நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வெள்ளை குதிரை எடுத்துக்கலாம். முருங்கை, வெள்ளை அரளி. அதே மாதிரி நான் சூரியனுக்கு என்ன சொன்னேன், சூரியனை பார்த்து மலரக்கூடிய எல்லா மலரையும் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். இங்க இரவில் மலரும் பூக்களை எடுக்கலாமா? இரவில் மலர்றத சந்திரனை பார்த்து மலருதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதனால அதை எடுக்கலாம். அது சரியான காரகமாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிறது இன்னும் சரியா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல இருந்த சூழ்நிலைக்கு அவங்க பார்த்தது அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க. இன்றைக்கு காலத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பரிகாரம் ஒரு ஊர்ல நீங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏதாவது ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு முல்லைப்பூன்னு ஏதாவது ஒரு கிரகம் சொல்றோம், அதுக்கு பரிகாரம் சொல்றோம். சில நாட்டுல முல்லையே, அதாவது பூவே பூக்காது, பூக்களே இருக்காது. அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? மீண்டும் சொல்றேன், இது அடிப்படை வகுப்புன்ற பெயர்ல நான் உயர்நிலை வரையிலும் சொல்லிட்டு இருக்கேன். சரியா புரிஞ்சுக்கிட்டு சொந்தமா எடுக்க பழகுங்க. எந்த மெட்டீரியலையும் பார்த்து மனப்பாடம் பண்ண பார்க்க வேண்டாம்னு சொல்ல, மெட்டீரியலை பார்த்து மனப்பாடம் பண்ணாதீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ என்ன செய்யலாம்? அங்க இப்போ யூஎஸ்ல இருக்காங்க, அல்லது வேற எங்கேயாவது அரேபியால எல்லாம் இருக்குமான்னு தெரியல. அரபிக் கண்ட்ரீஸ்ல இந்த இதெல்லாம் பூக்குமா, நம்ம பூவெல்லாம் கிடைக்குமா? அப்போ அந்த ஃபிளேவர் உள்ள சென்ட்டை பயன்படுத்த சொல்லலாம். அவங்க மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதுதான் மருத்துவத்துல என்ன சொல்லுவோம், மலர் மருத்துவம் அப்படிம்பாங்க. மலர் மருத்துவம் அதையே அடுத்த லெவலுக்கு போறப்ப அரோமா தெரப்பி அப்படிம்பாங்க. அரோமா தெரப்பின்னா அவங்களுக்கு தெரியும், அந்த வாசனையை முகர்றதுனால அவங்கள குணப்படுத்துறது. வாழ்க்கை சந்திரனுக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆட்சி கடகத்துல ஆட்சி, ரிஷபத்துல உச்சம், 3 டிகிரியில உச்சம், அதி உச்சம்னு சொல்லுவோம். நீசம் விருச்சிகத்துல நீசம் அடைவாரு. அப்ப விருச்சிகத்துல 3 டிகிரியில அதி நீசம். அதை கொஞ்சம் தாண்டிட்டாலும் நீசம் குறைஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாம். அதுக்குத்தான் அதி நீசம் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா நல்ல. நீங்க விருச்சிகத்துல இருந்தாலே அவ்வளவுதான் போச்சு அப்படிங்கிறத விட 3 டிகிரியை கொஞ்சம் தாண்டி வந்துட்டாலே அவரு நீசத்துல இருந்து கொஞ்சம் கடந்து வந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். மூலத்திரிகோணம் ரிஷபத்துல மூலத்திரிகோணம், அங்கதான் ஒரு உச்சமும் மூலத்திரிகோணம். நட்பு நான் சொன்ன பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இங்க இந்த அணியை சமம்னு கொண்டு வந்துட்டாங்க? சமம்னு வந்தாலே இவர் தாய், சந்திரன் தாய்க்கு யாரையாவது பிடிக்காம போயிருமா அப்படின்னு ஒரு காரணத்தை நம்ம மனசுல ஏத்திக்கலாம். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க. மூலத்திரிகோணம்னா எக்ஸாக்ட்ல என்னங்க? மூலத்திரிகோணம்னா ஆட்சியை விட கொஞ்சம் அதிகம். இது இப்போ உதாரணத்துக்கு சனிக்கு 2 வீடு இருக்கு. இல்ல அது ஆங்கிள் வச்சு ஐயா, ஆங்கிள் வச்சு சொல்றதா? அது 1, 3, 7 அந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு? அப்படி இல்ல. அது அவங்க அனுபவத்துல பார்த்ததை சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லப்படவில்லை எங்கேயுமே. அங்க இருந்தா அவங்களுக்கு பவர் அதிகம்னு மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர, இப்ப இங்க ஏன் ஆட்சி, அங்கேயே உச்சம். இப்ப உச்சத்துக்கு ஓரளவுக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். என்ன சொன்னோம்? சூரியனை மட்டும் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடிஞ்சது. ஹை பவர் அங்க இருந்து கிடைக்குது, பலன் அதிகமா கிடைக்குது, உச்சம் சொல்றீங்க, அது ஓகே. மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மீனிங், காரண பெயர் காரணம் அந்த மாதிரி கேக்குறீங்க? அது எந்த புத்தகத்திலயும் மூல புத்தகங்கள்ல இல்ல.
ஓகே ஓகே. நம்மள மாதிரி புக் எழுதுறவங்க அவங்க சொந்த கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நான் நிறைய புத்தகங்கள் பார்க்கிறேன், அதுல கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. உண்மையிலேயே பராசரரோ வேற யாருமோ காரணம் சொல்லல, பலன் மட்டும்தான் சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அவங்க மூல திருகோணம் அப்படின்னும் அதுக்கு உண்டான பலன்களும் சொல்லியிருக்காங்களே தவிர இதனால அப்படிங்கிறத சொல்லல. நம்மளும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ரோகிணியை வச்சுதான் இவருக்கு ஒரு கதை வரும். அவருக்கு ரோகிணி தான் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் 27 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ரோகிணியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. 27 நட்சத்திரம் வழியாக போறாரு, ரோகிணியில உச்சமடைகிறாரு, அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு தான் சாபம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு வரும். திக்பலம் சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். திக்பலம் இதுக்கு எங்க திக்பலம் சொல்லிடுங்க. நாலாம் இடங்க. நீங்க 7-4 சார். ஆமாங்க, 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் பெறுவாங்க. ஆழ்க வளமுடன். பார்வை வந்து 7. தசை ஆண்டுகள் வந்து 10 ஆண்டுகள். கோள் இது என்ன ஒளி கிரகத்துல வந்துடும். வளர்பிறையில சுபர் அப்படின்னு சொல்லி, தேய்பிறையில அசுபர் அப்படின்னு சொல்லி வரும். இத நாள் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2.25 நாள்ல ஒரு ராசியை கடந்துருவார், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை கடந்துருவார். அதனால இதை டெய்லி ஷீட்டுல சொல்லலாம், டெய்லி கிளிக்கிற காலண்டர். இதை எங்க பயன்படுத்தணும் எப்படிங்கிறது அங்க சூரியனுக்கு சொன்ன மாதிரியே இதை பயன்படுத்த பழகிங்க. நியூமராலஜி அப்படின்னு வரும்போது சந்திரன் வந்து 2 குறிப்பார். நான் அதையும் சொல்லிடுறேன். நியூமராலஜி, நேமாலஜி இதெல்லாம் இந்த ஜோதிடத்துல எப்படின்னா நட்பு கிரகம், பகை கிரகம், இதெல்லாம் நியூமராலஜில அட்வான்ஸ்டு, நேமாலஜில அட்வான்ஸ்ட் லெவல். நேமாலஜில நம்ம என்ன, நியூமராலஜில என்ன பார்ப்போம், இந்த நம்பர் ஏபிசிடி இசட் வரையில நம்பர் கொடுத்து இதை கூட்டினா இது வந்துச்சுன்னா இதும்பாங்க, அவ்வளவுதான். ஜோதிடத்தோட கலந்தீங்கன்னா இந்தந்த நம்பர் சேரலாம், சேரக்கூடாது, அப்போ இந்தந்த எழுத்து ஒட்டி இந்த எழுத்து வரணும், வரக்கூடாது. அதுக்கு மேல நீங்களே யோசிச்சுங்க. நான் இது நான் கொடுக்கறதுல எக்ஸ்ட்ரா டிப்ஸ். நியூமராலஜி வந்துட்டோம், நேமாலஜியும் வந்துட்டோம் அதுக்குள்ளேயே. பெயரியல், ஆசன வடிவமும், சதுரம். அப்ப சதுரமா எதையாவது சம்பந்தப்பட்டுச்சுன்னா சொல்லலாம். வாழ்க வளமுடன். கதை மாதந்தர்னா இப்ப சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது நீங்க பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சக்தி, பார்வதி இவங்க கதை, புராண கதையை படிச்சு வச்சுக்கோங்க. அதுல வர்ற சம்பவங்களை பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம், இதுவும் உயர்நிலை தான். எதுக்கு சொல்றேன்னா நீங்க நல்லா கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன சார் நீங்க அப்பப்ப அப்படியே உயர்நிலை சொல்லிட்டே இருக்கிறீங்க, என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு தோணும். அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்ளிகேஷன் வந்து ஹையர் அப்ளிகேஷன் உள்ளது. பலன் பார்க்கறதுல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் சொன்னோம். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சம்பவங்கள், சக்தி, சிவன் திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அங்க நடந்த சம்பவங்கள் என்ன நடந்துச்சு, மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை, இவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க புராண கதைகளை ஞாபகத்துல கொண்டு வந்து பார்த்துக்குங்க. பாராயணம் பண்ணோம்னா லலிதா சகஸ்ரநாமம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சக்தி சம்பந்தமா என்ன வேணாலும் பண்ணி. பார்வதி சக்தினா கொஞ்சம் ஆக்ரோஷமானது கூட போயிடும். சாந்த சுரூபமான அம்மன், அதான் சந்திரன். ஏன்னா அந்த சக்தியில அந்த பக்கம் காளின்னு வந்துடும், அது ராகுக்கு கொண்டு போயிடும். சிவன் பார்வதி கல்யாணத்துல ஆம்னார்ட்ட சண்டை போடுவாங்க. அப்ப வந்து இவரு இந்த அம்மா வந்து இங்கிட்டும் சொல்ல முடியாம அங்கிட்டும் சொல்ல முடியாம பிரச்சனை ஆகும் இல்லையா, அதெல்லாம் இவங்க வாழ்க்கையில நடக்கும்.
வாழ்க வளமுடன். ரைட்டு, அடுத்த கிரகம் ஆரம்பிச்சோம்னா முடிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துடலாமா? எப்பவுமே டிப்ஸ் போன பேட்ச்ல டிப்ஸ் நிறைய கொடுத்தேன், உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த ஜோதிடர்கள் வந்து பழைய ஜோதிடர்கள் இப்ப நம்ம வந்து எல்லாம் அந்த பாரம்பரிய விஷயங்களை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இதா இருப்பாங்க, அந்த பக்தி அது இதுன்றது கொஞ்சம் அதிகமா. இப்ப எல்லாரும் படிக்க வந்துட்டதுனால நம்ம அந்த இதெல்லாம் விட்டுறோம். கடிகாரம் கட்டியிருப்பாங்க முக்கியமா. பழைய ஜோதிடர்கள்லாம் கையில கண்டிப்பா கடிகாரம் இருக்கும், வாட்ச் இருக்கும். அதுவும் என்ன வாட்ச் கட்டியிருப்பாங்கன்னா அந்த வைண்டிங் பண்ற, அதாவது சாவி கொடுக்குற மாதிரி வாட்ச், அல்லது அந்த முள்ளு டிஜிட்டல் வாட்ச் கட்ட மாட்டாங்க. டிஜிட்டல் வாட்சில் இந்த வாட்ச் கட்டியிருப்பாங்க. அதை எதுக்கு அப்படின்னா அது ஒரு பிரசனம். ஏன்னா ஜோதிடத்துல கட்டத்தை மட்டும் பலன் சொல்றது கிடையாது. அது நமக்கு வெளியிலேயும் சொல்ல மாட்டாங்க எப்படி பலன் சொல்றாங்கன்ட்டு. வாட்சை வச்சுக்கிட்டு எப்படி பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம, அது கடிகார பிரசனம்னு பேரு. இங்க ஜோதிடர்கள் நிறைய இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் 2 பேர் தெரியாம இருப்பாங்க. கடிகார பிரசனம். அப்ப போர்டுக்கு போலாமா? போர்டு தெரியுதா? போர்டு யாருக்காவது தெரியல? போர்டு யாருக்காவது தெரியலன்னா அந்த ஸ்கிரீனை, உங்க ஸ்கிரீனை நகர்த்திங்க. ஏன் ஸ்கிரீன் நகர்த்த முடியாது, உங்க ஸ்கிரீனை நகர்த்திங்க. செல்லுல பாக்குறவங்களுக்கு தான் அந்த டிஃபரன்ஸ் வரும். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நகர்த்திக்கங்க. இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்க வராரு அப்படின்னு சொன்னா என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒருத்தர் வரும்போதே நீ இந்த கேள்விதான் கேட்கிறேன்னு சொன்னாலே அது ஒரு அஸ்தல் தான். அது எப்படின்னு பார்ப்போம். இது 12 நமக்கு தெரியும். இப்ப இதுல இந்த கடிகாரத்துல எத்தனை பிரிவுகள் இருக்கு? 12 சார். 12 இருக்கு. ராசி கட்டத்துல எத்தனை இருக்கு? 12 சார். அப்ப இது ராசி கட்டமா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். அவ்வளவுதான். இப்போ சும்மா இது வந்து சின்ன முள்ளுன்னு வச்சுக்குவோம். சின்ன முள்ளு எப்படி சின்னதா கட்டினா புரியுமா? சரி, இது சின்ன முள்ளு, இது பெரிய முள்ளு. இங்கதான் டைம் ஆரம்பிக்குது இல்லையா? இதுதான் 0 அல்லது 12. 1 2 3 4 5 6 7 8 12. இப்ப இந்த முள்ளு குறிக்கிறது தான், இந்த பாயிண்டர், அந்த ஹேண்டு, அவர் ஹேண்டு குறிக்கிறது தான் அவருடைய கேள்வி. மணி இப்ப என்ன, இப்ப வர நேரம் என்ன நேரத்துல வந்திருக்காரு? 12 47 சார். ஏதோ 40 45 தாண்டிடுச்சு. அப்ப இது என்ன பாவகமா எடுக்கலாம்? மேஷம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இது மேஷம்னு எடுத்துக்கலாம். அல்லது கால புருஷனுக்கு 1. நல்லா பாருங்க, 1 தாண்டுனா 1 இருக்க முடியாது. 1:30 மணிக்கு வந்தாருன்னா நீங்க 1 எடுக்கக்கூடாது. 1 இந்த பக்கம் 30 அப்படி எடுக்கக்கூடாது. இதுல இருந்து இது வரைக்கும் தானே 1ஆம் பாவமா வர முடியும். அப்ப 12 0 to 1 தான் 1. 1 to 2 வந்து, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கதான் சந்தேகம் நாளைக்கு வரும். இப்ப எல்லாம் கேட்டுட்டு போயிருவோம், நாளைக்கு போன உடனே சந்தேகம் வரும். 0ல இருந்து, ஏன்னா இதை போட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ராசி கிட்ட போட்டா இது 12ஆம் பாவம். அப்ப இது 1ஆம் பாவம் தானே. இது எத்தனாவது பாவமா வருது? 12 11 10. அப்ப கேள்வி என்ன? லக்னம் சார்ந்து கேள்வி. அவரை பற்றி, யாரு வந்தாங்களோ அவங்கள பற்றி கேட்க போறாங்க, தலைமையை பற்றி கேட்க போறாங்க, அந்த மாதிரி விஷயம்னு எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போமே.
மணி இப்ப என்ன மணி? 7:50 சார். 52 சார். 7:52. 50 தாண்டிடுச்சு, அப்படி வச்சுக்கலாம் போதும். அதுக்கு மேல நம்ம இது வர வரையில அதை யோசிக்க வேண்டியது எவ்வளவு எல்லாம் தேவையில்லை. இன்னும் அக்யூரேசி இருக்கு, அதுக்குள்ள போலாம் திரும்ப. அதுக்கு மேல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதையும் திரும்ப பிரிச்சிட வேண்டியதுதான். எப்படி இப்ப 12 பிரிச்சோமோ அதே மாதிரி அதையும் பிரிக்கலாம். சரி, இப்ப என்ன பாவம் வந்திருக்கு? 7 சார். எது பாவம்? மணி என்ன சொன்னீங்க? 7:52. 7:52, 6:52. நீங்க எங்க வந்துட்டீங்க? ஏன் 7 சொன்னீங்கன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. சரி, 7ஆம் பாவம் மணி 6:55. இங்கதான் கன்ஃபியூஷன் வரும். 6:55, ஆனா இதை 7ன்னு எடுக்கிறோம். 7 திருமணம், மனைவி, கூட்டு தொழில், இதெல்லாம் குறிக்கும். அப்ப எது சம்பந்தமா வந்திருப்பாங்க? ஒரு 50 வயசுக்காரர் வந்திருந்தா ஏதாவது பத்தி கேட்பாரு, கூட்டு தொழிலை பத்தி கேட்கலாம். பத்தி கேட்பாரு. ஒரு 27 வயசுல வராங்க, கல்யாணத்தை பத்தி கேட்கலாம் சார். அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். 60 வயசுல ஒருத்தர் வர்றாரு, மகனோட கல்யாணம், மகளோட கல்யாணம் இருக்கலாம் இல்லையா? அதையும் கேட்கலாம்ல? கேட்கலாம் சார். திருமணம் சார்ந்து அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து பதில். இந்த முள்ளு காட்டுறது பதில். இதுக்கும் இல்ல தொடர்பை பார்க்கணும். இங்க இருந்து எத்தனாவது வீட்டுல இருக்கு, இங்க இருந்து என்னன்னு மீண்டும் நல்லா கவனிங்க. இப்ப இதை மறந்துடணும். என்ன கேள்விங்கிறதுக்கு இது எதை தாண்டி இருக்கு? 6 தாண்டி இருக்குன்னா 6ன்னு எடுக்கக்கூடாது, 7ன்னு எடுக்கணும். அப்ப 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்க வந்திருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா? இங்க இருந்து என்னங்க நல்லா கவனிங்க. இங்க இருந்து என்னணும்? 1 2 3 4 5 நடக்கும் சார். வெரி குட். அவ்வளவுதான். 1 5 9 இருந்தால் நடக்கும். இப்ப இது இங்கேயே இருக்கு. 6:34 இருக்குன்னு வச்சுங்க, நடக்கும். இங்க போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், இங்க போனா பரவாயில்ல. அதாவது ரெட்டப்படையா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம், ஒத்தப்படையா இருக்கும்போது பரவாயில்ல. ஆனா 1 5 9 இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். 1 2 இங்க இருந்து 3 4 5. அப்ப நம்ம எங்கேயாவது கிளம்புறதுக்கு இனிமேல் வாட்ச் பார்த்து கிளம்பலாமா? வாட்ச பார்த்துட்டு 5 நிமிஷம் முன்னாடி போலாம் அல்லது 5 நிமிஷம் பின்னாடி போலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம். அதுக்கெல்லாம் பயன்படுத்துறோமோ இல்லையோ, இத இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுல கோரையை வச்சும் பயன்படுத்தலாம். நமக்கு இது போதும். சிம்பிளா என்ன கேள்வி, இதையும் நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. இனிமேல் உங்கள்ட்ட யாராவது கேள்வி ஜோதிடம் சார்ந்து கேள்வி கேட்க வந்தாங்கன்னா இந்த பிரசன்னப்படி, கடிகார பிரசன்னப்படி சரியா வருதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க. இந்த டிப்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் அடிக்கடி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. போன இடம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு இது சொல்லியிருந்தேன், டைம் இருந்தா இப்ப கூட அதை டைம் ஆயிடுச்சு. அடுத்த வகுப்புல இன்னொன்னு சொல்றேன். அதாவது எதுவுமே இல்லை, எனக்கு ஜாதகமே இல்லப்பா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள ஒரு ஜாதக கட்டத்தை போட சொல்லி அதை வச்சுக்கிட்டே சொல்லல, கட்டத்தை மட்டும், ஒரு ராசி கட்டம், அதுல உள்ள கிரகம் எதுவுமே எழுத வேண்டாம், ராசி கட்டம் மட்டும் போட சொல்லி அதுல இருந்து அவங்களுக்கு பலன் சொல்லிடலாம். அதே மாதிரி நம்பர் சொல்லலாம். இப்ப கடிகார பிரசனத்துல பயன்படுத்துற மாதிரி தான். 2 நம்பரை சொல்லு, முதல்ல ஒரு நம்பரை சொல்லு, அடுத்த அப்படி ஒரு நம்பரை சொல்லு. உங்களுக்கு லாஜிக் நேரம் புரிஞ்சிருக்கும். லாஜிக் புரிஞ்சிருச்சா? முதல்ல ஒரு நம்பர் சொல்றாங்க, அப்போ அது மணி முள் காட்டுற விஷயம். 2வது ஒரு நம்பரை சொல்லுங்க, அது நிமிஷம் முள் காட்டுற விஷயம். முடிஞ்சு போச்சு. ஒண்ணு கேள்வி, இன்னொன்னு பதில். 2 பூவை எடுக்க சொல்லுங்க, முதல் பூவு கேள்வி, 2வது பூவு பதில். சொல்லலாம். ஒவ்வொரு பூவினுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு.
இது எந்த கிரகத்தை குறிக்குது, அந்த எந்த கிரகத்தை குறிக்குது. இப்படி பண்ணலாம். நிறைய நீங்களே டிசைன் பண்ணலாம். நிறைய ஒரு சக்கரத்தை ஒரு சக்கரங்கிறது என்ன, ஒரு கட்டத்தை போட்டுட்டு அவங்களா வச்சுட்டு இதுக்கு இந்த பலன்னு சொல்றாங்க, ஆரூடம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டதுதான். அதனால அதுக்கு தான் நான் நோட்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சுன்னா நீங்களே இங்க என்ன இது புஷ்ப ஆரூடம்னு சொல்லுவாங்க, இது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஆரூடங்கள் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே போறோம். அந்த கட்டம் போட்டு ராசி கட்டம் போட்டு எப்படி பலன் சொல்லலாங்கிறத இன்னொரு நாள் வகுப்புல டிப்ஸா பார்ப்போம். இப்ப ஏதாவது இதுவரையிலும் நடத்துனதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சார் வெங்கடேஷ் பேசுறேன். வெங்கடேஷ், ஆமா சொல்லுங்க. அதாவது ராசி கட்டத்தை வச்சு நம்ம ராசியை வச்சு தானே பலன் சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ராசி வந்து வச்சு சரியே வரல அப்படின்னா வந்து லக்னத்துக்கு மாறிக்குங்க அப்படிங்கிறாங்க. லக்னத்தை வச்சு பலன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, பலன் சொல்றது வந்து லக்னத்தை வச்சுதான் சொல்லணும். ராசியா அடிஷனலா எடுத்துக்கலாம். பழைய முறை வந்து இந்திய ஜோதிடத்துல பழைய முறை வந்து ராசியை வச்சு அதாவது சந்திரா லக்னம் சொல்லுவோம். ஆக்சுவலா சந்திரா லக்னம்ங்கிறதே ரெண்டு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டெபினேஷன் இருக்கு. சந்திரன் நிக்கிற ராசிய சந்திரா லக்னம்னு சொல்றாங்க. சில பேரு அது வேற ஒரு கணக்கு போட்டு நட்சத்திரம் எல்லாம் எடுத்து அதன்படி சந்திரா லக்னம் அமைக்கிறாங்க. சந்திரன் உடலையும் லக்னம் வந்து ஆன்மாவையும் குறிக்குது அப்படிங்கிறதுனால லக்னத்தை எடுக்கிறது சரியா வருங்கிறது தற்காலத்துல இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள வந்து லக்னம் பிரபலம் அடைஞ்சிக்கிட்டு வருது. லக்னத்துக்கு அதிக பர்சன்டேஜ் வந்து விடை கரெக்டா கிடைக்கும். சரி, எப்ப எதை எடுக்கலாம் அதையும் இப்ப சொல்லிடுறேன். லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு, சுபர்களோட இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா லக்னத்தை வச்சு பலன் சொல்லலாம். ராசி நல்லா இருந்துச்சு, ராசி வந்து தெளிவா இருக்கு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட தெளிவா அப்படின்னு சொல்றேன். இங்க தெளிவுங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, இப்ப நான் படிச்சதெல்லாம் எப்படின்னா, ராசி வந்து சுபமா இருக்கு, நல்லா இருக்குன்னா அதை வச்சு பலன் சொல்லு, லக்னாதிபதி சுபமா இருந்தா அதை வச்சு பலன் சொல்லுங்கிறாங்க. இப்ப லக்னம் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுங்க, ராசி ரொம்ப கெட்டு போச்சு, கண்டிப்பா கெடுபலன்கள் வருமா வராதா? வரப்போகுது. அப்ப என்ன செய்யணும், நம்ம எது வந்து நமக்கு தெளிவா ப்ரெடிக்ஷன் காட்டுது, ராசியில வந்து நிறைய கெட்ட கிரகங்கள் இருக்கு, அந்த பார்வை சேர்க்கை எல்லாம் தெளிவா இருக்கு அப்படின்னா ராசியை வச்சு சொல்லணும். நான் இப்ப அடிப்படையில இதெல்லாம் சொன்னா குழப்பமாகும் தான் நான் அந்த அளவுக்கு கொண்டு போகல. பலன் அறிதல் வேணா அதை நம்ம சொல்லலாம். ராசியை, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் ராசியை மட்டும் வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்க ட்ரெண்ட் என்னன்னா லக்னத்தை வச்சுதான் பாக்குறாங்க. ஏன்னா லக்னம் வந்து ஆன்மா, அதுதான் அனுபவிக்க பிறந்து இருக்கிறது, உடல் வந்து அனுபவிக்க பிறக்கவில்லை அப்படிங்கிற லாஜிக்ல லக்னத்தை வச்சுதான் பாக்குறாங்க. ராசியை எடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசி சந்திரன் மனதை குறிப்பவன், அதனால மனசு வேதனைப்படணும் ஒரு இது விதி இருந்தா நடக்கும் அப்படிங்கிற முறையில. ஏன்னா ராசி உடல்னு சொன்னாலும் சந்திரன் மனதை குறிப்பதனால அதை மனசுல படும் வேதனைகள் சந்தோஷங்களும் அது பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ராசியை பார்த்து பலன் எடுக்கலாம். ரெண்டையுமே பார்க்கணும், சரியா சொன்னா ரெண்டையுமே பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அது வந்து அடுத்த லெவல்ல பண்றவங்களுக்கு, அனுபவப்பட்டவங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா பொதுவா லக்னத்தை வச்சு எடுங்க போதும். அடிஷனலா நீங்க லக்னத்தை வச்சு நான் தெளிவா பலன் சொல்ல வந்துட்டேன், இன்னும் எனக்கு அக்யூரேசி வேணுங்கிற போகும்போது, அக்யூரேசி வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அடிஷனலா ராசிக்கு போகணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், சூரியனையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சூரியன் ஆன்ம காரகன், அதனால சூரியனையும் பார்க்கணும். சொல்லுங்க சார் வெங்கடேஷ் சார். தேங்க்யூ சார், புரிஞ்சுது. கிளியரா? கிளியர் தான் சார். ஏன்னா எனக்கு வந்து என்னோட இதுல ராசி வச்சு பார்க்கும்போது சந்திரன் வந்து நீசத்துல இருக்குது. ஆனா வந்து பாசிட்டிவா நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் லக்னத்தை வச்சு பார்த்தேன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். லக்னம் தான் பார்க்கணும், ராசி வந்து சப்போர்ட்டுக்கு தான் பார்த்துக்கணும். ஓகே ஓகே சார். அது மட்டும் இல்ல, நீங்க ராசியை வச்சு பார்க்கறது அதுதான், அந்த ராசி அதிபதியை பார்க்கணும். அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா
இப்போ நான் ஏன்னா இப்போ கோர்ஸ் முடிச்சிட்டோம், நம்ம எல்லாமே ஸ்பெஷலைஸ்டா எல்லாமே படிச்சவங்க, அதாவது ஜோதிடம் படிச்சவங்க கேட்குறீங்க, அதனால நான் அடுத்த லெவல்லே சொல்றேன். லக்னத்தை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம், அவங்க பிறந்த சூழல்ல எப்படி இருந்திருப்பாங்கங்கிறது தான் குறிக்கும். லக்ன அதிபதி தான் வந்து ஜாதகரை குறிக்கும். ஜாதகர் தனியா வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாருன்னா லக்னம் நல்லா இருக்காது, லக்னாதிபதி நல்லா இருப்பார். ஒரு லக்னம் மோசமா இருக்கு, ஆனா லக்னாதிபதி நல்லா இருக்குன்னா குடும்ப சூழல் சரியில்லை, அப்பா அம்மா வந்து சரியில்லைன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதிகள் இல்லை, அந்த மீனிங்ல சொல்ல வரேன். அப்படி நீங்க இது பலன் அருமையா சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டு சார் பிறக்கும்போது உங்க வீட்டுல வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க சார். ஆனா லக்னாதிபதி போய் ஒரு நல்ல இடத்துல உச்சமா இருக்காரு, போய் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டோட சுபரோட அல்லது உச்சனோட உட்கார்ந்துருக்காரு. அதுக்குதான் நான் சொல்லுவேன், இவா அவரு டிரைவர் தான்பா, ஆனா அவர் யாருக்கு டிரைவர் தெரியுமா? சிஎம்மோட டிரைவர். எத்தனை பேர் சல்யூட் அடிப்பாங்க, டிரைவர் தான், ஆனா உச்சனோட வீட்டுல போய் இருக்காரு அவரு. அதுதான் பலன் மாறும் அப்போ. சோ இது பலன் எடுக்கிறதுல இதுதான் ட்ரிக்ஸ். லக்ன அதிபதியை பார்க்கணும். ஓகே சார். ராசியும் லக்னம் ஒன்றா இருந்தா பலன் வந்து ஈஸியா ஒரே மாதிரி வரும்னு அர்த்தம். அவங்களுக்கு மனசும், அதாவது மனதும் இதுவும் ஒன்னாவே இருக்கும், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தப்பா நினைச்சாலும் அவர் தப்பாவே நினைச்சிட்டு இருப்பாரு, நல்லா நினைச்சாலும் நல்லாவே நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ராசி இன்னும் அடுத்து சொல்ல வைக்கிறீங்களே, ராசி லக்னம் 6 8 இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்ப உடல் சொல்றத மனசு கேட்காது, மனசு சொல்றத உடல் கேட்காது. இது அடுத்த வகை பலன் பார்க்கும் முறை. ராசியும் லக்னமும் 6 8 இருந்ததுன்னா மனசும் உடம்பும் ஒத்து போவாது. அவர் ஓடணும்னு நினைப்பாரு, காலு வலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணலாம்னு நினைப்பாரு, தியானம் பண்ணலாம்னு நினைப்பாரு, இடுப்பு வலிக்கும், உட்கார்ந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கும் ராசியும் லக்னமும் 6 8 இருந்தால். இதெல்லாம் பலன் எடுக்கக்கூடிய முறைகள். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. முத்துப்பாண்டி சொல்லுங்க சார். இதே மாதிரி நம்மளுக்கு அந்த நம்ம 2 அணி இருக்குல்லங்க சார், சுக்கிரன் லக்னத்துக்கு குரு ராசி அப்படி இருந்தா எப்படி சார் பலன் கொடுக்கும்? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். அதான் அப்போ என்ன நினைப்பாங்க, ஒண்ணு நினைப்பாங்க, அப்புறம் வேண்டான்னு அவங்களே பண்ணுவாங்க இல்லையா? ஆமாங்க சார். செய்யலாம்னு நினைப்பாங்க, அப்புறம் அது யாருக்கு டைலமா வரும் இல்லையா? இவங்களுக்கு தான் டைலமா வரும். இப்ப புதனையும் பார்த்துக்கணும். ஏன்னா புதன் வந்து புத்திகாரகன். எப்படி சந்திரன் மனோகாரகனோ அதே மாதிரி புதன் வந்து புத்திகாரகன். புதன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். புதனும் வீக் ஆயிட்டாரு அப்படின்னா இன்னும் டைலமாவா இருக்கும். அவர் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க முடியாது. செய்யறேன் பாரு, அப்புறம் செய்ய மாட்டேன் பாரு, நாளைக்கு வரேன் பா, ஒரு டிரைவரை கூப்பிடுறீங்க, எப்பா நாளைக்கு கொஞ்சம் விசிட் இருக்கு போகணும், காலையில வந்துறியா, கவர்மெண்ட் டிரைவர் லீவுன்னு கூப்பிடுறீங்க. அவங்க சரின்னு சொல்லுவான், காலையில இல்ல மேடம் எனக்கு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு இழுப்பான். அந்த மாதிரி ஆகும். அதுதான். சரிங்க சார். அதாவது மீன லக்னமா இருந்து இப்ப ரிஷப ராசியா இருந்தா அப்ப அந்த சுக்கிரனுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவாங்களா சார்? பண்ண மாட்டாங்க இல்ல? அப்ப அந்த மாதிரி இடத்துல புதன் நியூட்ரலா பாக்கணும்ன்றீங்க? இல்ல பாத்துக்கிட்டா நல்லது. ஆனா நான் முன்னாடியே ஒண்ணு சொன்னேன் இல்லையா, குரு சுக்கிரன் வந்து சமமா எடுத்துங்க, பகையா எடுக்காதீங்க. சமமா எடுக்கணும். சரி. ஏன்னா 2 பேருமே வந்து கதையா சொன்னா கூட சுக்கிரனுக்கு வந்து நிறைய தெரியும். அவர்கிட்ட கத்துக்கிறதுக்காக குரு கௌரவத்தை விட்டுட்டு அவரு போக முடியாதுன்ட்டு அவர் பையனை அனுப்பிச்சு விட்டாரு கத்துக்கிறதுக்கு. மகனை சுக்கிரன் அனுப்பிச்சு விடுவாரு. ஏன்னா சுக்கிரனுக்கு தான் அந்த மந்திரம் தெரியுங்கிறதுக்காக அந்த கதை சூப்பரா இருக்கும். அவரு அங்க போய் பொண்ணை லவ் பண்ணி அவங்க ஒரு கண்டிஷன் போட்டுன்ட்டு அது நிறைய வரும். ஸோ நமக்கு அந்த காரகத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் அது. அந்த கதைகள் ஞாபகம் வச்சிட்டோம்னா இது நல்லா புரியும். 2 அணியுமே நான் அந்த அரசியலை வச்சும் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க சிஎம்மும் சரி எதிர்கட்சி தலைவரும் சரி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க எம்ஜிஆர் கலைஞரே எடுத்துங்க.
வெளியில பேசுறது இல்லாதவங்க உள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். யாரும் யாரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்குமே எடுத்துக்கங்க, ஆரம்பத்துல நம்ம பார்த்ததுக்கும் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கும் 180 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அவங்க எப்பவுமே அவர் அந்த அணிக்கு தலைவர், இவர் இந்த அணிக்கு தலைவர், யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக நன்றி சார், அரசியல் நன்றி சார், நன்றி அரசியல் சார். பேசுறதுல வாழ்க்கை வளமுடன். சொல்லுங்க. ஐந்தாம் யாரு? பாவம் ஜாதகரின் பெயரை குறிக்கும் சொன்னீங்க ஐயா, ஆமா, அது கரெக்டா இருக்குங்க. நான் செக் கரெக்டா பண்ணேன், இருக்கா? என்னோட ஜாதகத்துக்கு கரெக்டா இருக்கு. எக்ஸாம்பிளோட சொல்லிடுங்க, ஏன்னா மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதுக்காக. சொல்றேங்க ஐயா, அதாவது என்னோடது துலா லக்னம், சரி 5ஆம் பாவம் வந்து கும்பம் ஐயா, அங்க அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. சரி. செவ்வாய் செவ்வாய். சரவணன். சரவணன். வாழ்க வளமுடன். நன்றி. ரைட் ரைட், அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுங்க, நிறைய பேசினாங்க, அதுக்காக நான் சில இது மட்டும் சொல்லிடலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இயற்கை இலை சொன்னீங்க இல்லையா, ஆமா. அது சூரியனார் கோவிலுக்கு. ஆமா. ஆக்சுவலா இது வந்து சூரியனார் கோயிலோட ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குங்க. ஆ. சூரியனார் கோயில் போறதுக்கு திருநீலக்குடி கண்டிப்பா போகணும். ம். பிராணநாதேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அங்க இருந்து அங்க வந்து எருக்கை இலையில தான் தயிர் சாதம் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அந்த எருக்கை இலையில தயிர் சாதம் சாப்பிடும்போது நிறைய பிணிகள் வந்து சரியாகுதுங்கிறது ஒரு ஐதீகம். கரெக்டா அந்த இது வந்து கனெக்ஷன் வருதுங்க, தொடர்பு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி சார், நன்றி சார். சார் வந்து 5ஆம் தேதி செக் பண்ணிருக்காங்க, நீட்டா இருக்கு. நானும் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. Okay, அதே thank மாதிரி you, sir. கடிகார பிரச்சனை பயன்படுத்துங்க. அருமை சார், கடிகார பிரச்சனை சூப்பர். அதை ஆனா என்ன இப்ப பயன்படுத்தி யாரும் கடிகாரம் கட்டுறது இல்ல. இல்ல, ஜோதிடர்னா கடிகாரம் அந்த அந்த நீங்க டிஜிட்டல் வாட்ச் கூட கட்டுங்க. ஃபேஸ் வந்து அந்த இந்த ஃபேஸ் வச்சுக்கோங்க. நன்றி சார், நன்றி. ஃபேஸ் வந்து அந்த ஃபேஸ் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வேற யாரோ கேள்வி கேட்டாங்க, சாரதா சொல்லுங்க மேடம். ஐயா இந்த பிரசனத்துல ம். ஐயா 2 கடிகாரம். நம்பர் சொல்ல சொல்லுவாங்களா ஐயா? 2 நம்பர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் கேள்வியை குறிக்கும்ல ஐயா? ஆமா. அது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒருத்தவங்க 3ன்னு சொல்லியிருக்காங்க, செகண்ட் நம்பர் வந்து ஒரு 9ன்னு சொன்னாங்கன்னா அவங்க கேட்டது நடக்குமா நடக்காதான்னு எப்படி சொல்றது? 2 நம்பரையும் கழிக்கணுமா ஐயா? 9 3 கழிச்சு 6 வருது அப்படின்னு கழிக்கணுமா ஐயா? கழிச்சு நடக்காதுன்னு சொல்லணுமா? கழிச்சிங்கன்னா கரெக்டா வராது. கழிச்சு 1 கூட்டுங்க. அப்பதான் அங்க இருந்து எண்ணுங்க. 3ல இருந்து 3 4 3 வந்து 1ன்னு வச்சுக்கணும். 3 4 5 சரிங்க 6 7 8 9 7 வருதுல. கழிச்சீங்கன்னா ஆமாங்க ஐயா. கழிச்சீங்கன்னா சரிங்க 6. ஐயா. சரி சரி. தேங்க்யூ ஐயா. இப்படி வந்துச்சுன்னா சமசப்தமம்னு சொல்லுவோம். 7 நல்லதுனாலும் அது சமசப்தமம் வந்து ஜோதிடம் படிச்சவங்களுக்கு புரியும். அது பேலன்ஸ் இழுத்துக்கிட்டே கிடக்கும்னு அர்த்தம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது விட்டு கொடுக்கவும் விட்டு கொடுக்காது, அதே சமயத்துல பெருசா இதாகவும் இருக்காது. வாழ்க வாழ்க. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. ஐயா இன்னைய வீடியோ வருங்களா ஐயா? நாளைக்கு ஈவினிங் அல்லது நாளை மறுநாள் காலையிலக்குள்ள உங்களுக்கு வீடியோ கிடைச்சிடும். சரிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வளமுடன்.